வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இட்லி மாவு இல்லாமல் அவல் வச்சு மினி இட்லி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு நல்லா டிஃபன் ரெசிபியாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு கப்பு அவல் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இதை அந்த அவல் ஊறின அவலில் கூட சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, உப்பு, மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு சின்ன சின்ன பால் மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். நல்லா வெந்துருச்சு. இந்த மினி இட்லி ஃப்ரையை நம்ம ஆயில் விட்டு கடுகு, சீரகம் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நம்ம இதுக்கு சேஸ்வான் சட்னி கொஞ்சம் சேர்த்திருக்கோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்திக்கலாம், அல்லது மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நம்ம வேக வச்ச அந்த இட்லியை, போகா இட்லியை சேர்த்திக்கோங்க. இதை நல்லா கலந்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சுவையான போகா மினி இட்லி ஃப்ரை ரெடி ஆயிரும். இதை தக்காளி சாஸ் கூட நீங்கள் சேர்ந்து பரிமாறலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது கூட லைட்டாக ஃபினிஷிங்க்கு கொஞ்சம் வெங்காயத்தாள் சேர்த்திருக்கோம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.